வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. அடிடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பரிச்சயமான கம்பெனி. இந்த அடிடாஸ் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஷூஸ் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸ் அப்பேரல்ஸ் பண்ணுறாங்க, கேப் பண்ணுறாங்க, பேக் பண்ணுறாங்க, மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நானே ஒரு அடிடாஸ் ஷூவோட லவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அடிடாஸ் கம்பெனிக்காரவங்க வந்து பெரிய கம்பெனி, நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தரை வந்து ஹையர் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. அவர் வந்து ஒரு லீடராக அந்த கம்பெனிக்கு எடுக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பியூஎம்ஏ பியூமாங்கிற கம்பெனியில் வந்து அவர் வேலை செஞ்சு அந்த கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிடுறார். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த கம்பெனியை நல்லா கொண்டு போனார் இல்லையா, அந்த ஆளை வந்து இவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவர் பேர் வந்து கல்டன் சொல்லிட்டு இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா இந்த அடிடாஸில் வந்து கிட்டத்தட்ட 60,000 பேர் வந்து அடிடாஸில் வேலை செய்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, என்ன பண்ணலாம், எப்படி ஒரு மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபஸ்ட்டு வந்தோன்னே என்ன தெரியுமா பண்ணார், அந்த 60,000 கம்பெனி ஆளுங்களோடையும் மீட்டிங் பண்ணிவிட்டு இவரோட பர்சனல் நம்பரை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறாரு. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? நம்ம வந்து பல பேருக்கு நம்மளோட நம்பர் கொடுக்க மாட்டோம். 60,000 பேருக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து, அந்த 60,000 பேர் உங்களுக்கு எப்போ பிரச்சனைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுக்குறாரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லீடர்ஷிப்போட ஒரு ஸ்பெஷலான விஷயம். நம்ம நிறையா பேர் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முக்கியமான நம்மளை சுற்றி இருக்கிற நமக்கு அடுத்த லெவலில் இருக்கவங்க மட்டும்தான் நம்ம ஆக்சசிபிளாக இருக்கோம். ஆனால் வந்து நம்ம லாஸ்ட்டில் இருக்கவங்களோட ஆக்சசிபிளாக இருக்கிறது இல்லை. பல நேரங்கள் பல விஷயங்கள் நமக்கு வந்து கம்பெனியில் சம்டைம்ஸ் தெரியாது. இப்போ 60,000 பேர் வரும்போது டாப் லீடர்ஸ்க்கு வந்து கீழே நடக்கிற விஷயங்கள் தெரியாது. அந்த விஷயங்கள் தெரியணும்னா அதில் வந்து நமக்கு சொல்கிறதுக்கு யாராச்சும் இருப்பாங்க. ஆனால் நம்மளை எப்படி ரீச் பண்ணுவாங்க, நம்ம ஃபோன் நம்பர் அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க நம்மளை ரீச் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு மேலே உள்ளவங்களை அப்ரோச் பண்ணி தான் நம்மளை ரீச் பண்ண முடியும். அதுக்கு மேலே அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அவங்க சொல்கிறது வந்து ரிஜெக்ட் கூட பண்ணிடுவாங்க. அவங்க என்ன இதெல்லாம் ஒரு விஷயம் நான் முதலாளிகிட்ட சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. ஆனால் அது முக்கியமான மேட்டராக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த கீழே நிலையில் உள்ள ஆளோட மேனேஜருக்கு அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியும், அவங்களுக்கு கொஞ்சமாக தான் தெரியும். ஆனால் இவர் சொல்கிற மேட்ரை எடுத்து அது வேறு மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அந்த லீடருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த லீடருக்கும் அந்த கடைநிலை ஊழியருக்கும் ஒரு தொடர்பு இருந்தால் கீழே லெவலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும், என்ன மாற்றங்கள் கொண்டு வரலான்னு வரும். சம்டைம்ஸ் இந்த கீழ்நிலை ஊழியர்களே நம்ம கம்பெனி வளர்கிறதுக்கான பல ஐடியாஸ் கொடுப்பாங்க. அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த அடிடாஸ் வந்து வேகமாக வளர்ந்ததுக்கு, இவர் வந்து ரெக்ரூட் பண்ணதுக்கப்புறம் வேகமாக வளர்ந்ததுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் லீடரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். ஸோ இந்த லீடர் வந்து என்ன அவர் ப்ரூவ் பண்ணார்னா, ஐ எம் அவைலபிள், உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க எல்லாருக்கும் உற்சாகம் வந்தது, எல்லாருக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஸோ இந்த கான்ஃபிடென்ஸை நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுக்கணும்னு பார்க்கணும். கொடுக்கல அப்படின்னா இனிமேல் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேயா?